சாந்தி தேவின்ற ஒரு 9 வயசு குழந்தை சொன்ன முன்ஜென்மத்தை பத்தின கதை இந்தியால காந்தி நடத்திட்டு இருந்த சுதந்திர போராட்டத்தையே நிறுத்தி இருக்கு. ஆனா அந்த குழந்தை அவளோட 4 வயசுல பேசின வார்த்தை என்னோட குழந்தையும் புருஷனும் எங்கன்றதுதான். அப்ப இருந்தே இந்த முன்ஜென்ம கதை ஆரம்பிக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்க பார்ட் 1 வீடியோவை பாருங்க. சோ இந்த குழந்தையோட மறுஜென்மம் பத்தின செய்தி தீயா பரவுனது 1939. அதாவது இந்தியால சுதந்திர போராட்டம், அதை விட முக்கியமா இந்து முஸ்லிம் கலவரம் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருந்த பீரியட் அது. அண்ட் அந்த டைம்ல தான் அம்பேத்கரோட புத்த மத மாற்றமும் பெரிய அளவுல புரட்சியை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இதனால இந்து கொள்கைகள் மத்த மதங்களுக்கு நடுவுல கேலி கூத்தாவும் மாறுச்சு. சோ அதுவரை இந்துக்களோட நம்பிக்கையா மட்டும் இருந்த மறுபிறவிய சாட்சியோட நிரூபிச்சு இந்து மத கொள்கைகளை நாடு முழுக்க அடிச்சு சொல்லணும்னு ஆன்மீக தலைவர் காந்தி நினைச்சாரு. சோ 1935 சாந்தியோட இந்த கேஸை விசாரிக்க சில நேஷனல் லீடர்ஸ், ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர்ஸ், லாயர்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்னு 15 பேர் இருக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றாரு. இந்த விசாரணை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நடக்குது. 50 பேரை கூட்டமா நிக்க வச்சு அதுல லுக்தி தேவியோட அம்மா, பாட்டி, அத்தை, மாமான்னு அந்த குழந்தைகிட்ட அடையாளம் காட்ட சொல்றாங்க. அதை கரெக்டா சொன்ன அந்த குழந்தை போன ஜென்மத்துல அவங்க ஒளிச்சு வச்ச 150 ரூபாய் இருக்கிற இடத்தையும் சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த ரூபாயும் கிடைக்குது. அத்தோட நிறுத்தாத இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த குழந்தைகிட்ட மேற்கொண்டு நடத்தின விசாரணையில வேற வழியே இல்லாம லுக்தி தேவிக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் கேதார்நாத்துக்கும் நடுவுல இருந்த சில அந்தரங்க விஷயங்களையும் சொல்றாங்க. ஃபைனலி 1936 இன்வெஸ்டிகேஷன் டீம் சப்மிட் பண்ண 26 பக்க ரிப்போர்ட்ல சாந்தி தேவி லுக்தி தேவியோட மறுபிறவிதான்னு கன்க்ளூட் ஆகுது. அண்ட் இந்த ரிப்போர்ட் ஐ ஹவ் லிவ்ட் பிஃபோர் அப்படின்ற பேர்ல ஒரு புக்காவும் பப்ளிஷ் ஆகுது. இது மூலமா இந்துக்களோட நம்பிக்கைப்படி மறுஜென்மம் உண்மைதானும் ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல்ல ரீச் ஆன சாந்தி தேவியோட கேஸ் இந்தியா முழுக்க மறுஜென்மம் பத்தின எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதிகமாக்குது. இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த புக்க பத்தின இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஓகே, சாந்தி தேவியோட கேஸ பத்தியும் காந்திஜி இந்த கேஸ்ல காட்டின ஆர்வத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.